ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் டிக்கா எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் லெமன் நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் தந்தூரி மசாலா கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சக்தி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே நம்ம கேஸை ஆன் பண்ணிவிட்டு தவாவை வச்சிடலாம். வச்சுட்டு அதில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் நான் கொஞ்சமாக சேர்த்து ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணதுக்கப்புறமா பன்னீர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச பன்னீருக்கான டீட்டெயில்ஸ் நான் லேட்டராக சொல்கிறேன். பன்னீர் நம்ம வீட்டிலே செஞ்சது, அதையும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாமே காலி ஆகிடும். நீங்கள் வேணால் கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. பன்னீர் ரெசிபி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான் இது. நல்ல ஒரு ஷேப்பில் கிடச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். பிளேட்டிங்கே சூப்பராக இருந்தது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் இனிமேல். தேங்க்யூ.